அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு உறவை விட்டு விலகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் குரு பெயர்ச்சி காரணமாக இப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, தற்போது குரு பகவான் 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வலம் பெறுகிறாருங்க. 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் எந்த விதமான புதிய முயற்சியாக இருந்தாலும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது, பொருளாதார ரீதியாக நிறைவை சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அதே சமயம் உங்களுடைய செல்வாக்கு மற்றும் பணத்தை பயன்படுத்துவது, அது மட்டுமல்லாது உங்களை தவறான பாதையில் வழிநடத்துவது, உங்களை தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய உறவு போன்ற அனைத்தையும் உறுதியாகவே கண்டறிந்து அவற்றை விளக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் குரு பகவான் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பிரம்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் நுழைவதற்கு முன், அங்கு உச்சம் பெறுவதற்கு முன் பாக்கியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் போலியான உறவை கண்டறிந்து விளக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் நிறைவாக கைகூடும். அது மட்டுமல்லாது, போலியான உறவை விலக்குவதால் உண்மையான அன்பு கொண்டவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவதால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான நல்ல யோகமும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.